கிச்சனுக்கு வந்து தோல் சீவ ஆரம்பிச்சோமோ இல்லையோ ஒருத்தரை வந்து என்னது மறுபடியுமா அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, மரவள்ளி கிழங்கு தான். வாங்கிட்டு வந்ததே 3 கிழங்கு தான். நம்ம மொத்தமாக வேக வச்சா யார் சாப்பிட்றது? அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 1 பை 1 செஞ்சு நம்ம திறமையை காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் வேக வச்சு கொடுத்தாச்சு, ஒரு நாள் பொரியல் செஞ்சாச்சு. சரி இன்னொன்று இருக்குது என்னடா பண்ணலான்னு யோசிச்சு பார்த்து துருவிட்டு இருந்தால் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், பட் கிழங்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். ஏற்கனவே கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் கடலப்பருப்பு, சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு குறகுறப்பாக அரைச்சி அதில் துருவி வச்சு கிழங்கை சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் மெரூன் கலராக வர மாதிரி எடுத்தால் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். மெதுவடை கடலப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்த அளவுக்கு இது வந்து கடலப்பருப்பு வடை, நம்மளை பொறுத்த அளவுக்கு அது வந்து மரவள்ளி கிழங்கு வடை. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.